ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் தமிழ் முடிவிலி. நீங்கள் யூடியூபராக இருக்கீங்களா? உங்கள் சேனலுக்கான யூடியூப் இன்ட்ரோ வீடியோ கொடுக்கறதுல ரொம்பவுமே கஷ்டப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ இது தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. அவன் வேற மாதிரி இருந்தாப்பா. அவன் எப்படி இருந்தான்? நெருப்பு மாதிரி இருந்தான் சார். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோ வீடியோ உங்கள் சேனலுக்கு வேணுமா? அதற்காக ஒரு சூப்பரான ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். அந்த ஆப் பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோரில் இன்ட்ரோ வீடியோ மேக்கர் அப்படி சொல்லி சர்ச் பண்ணிக்கிங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தேர்டில் இருக்கிற இன்ட்ரோ வீடியோ மேக்கர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங்ஸ் 4.4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோ வீடியோ போடுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்னு நான் சொல்லுவேன். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மை சேவ்டு ப்ரொமோஷன்ஸ், நியூ, 2D 3D இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் மை சேவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சது இருக்கும். மற்றபடி ப்ரொமோஷன்ஸ் அதுலேயும் வந்து அவங்களே வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக யூஸ் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. வீடியோ அதில் ஓப்பன் ப்ளே பண்ணி காமிக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ ஃபார்மேட் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த யூஸ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்து நீங்கள் எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். அது எப்படின்னா யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அதில் கீழே வந்து எடிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கணும். கிளிக் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அதில் நம்மளுடைய சேனல் நேம் லோகோவில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு பண்ணித்தர போகிறேன். இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய சேனல் நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய சேனல் நேம் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய சேனல் நேம், கலர்ஸ், ஃபாண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ், ஃபாண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதே மாதிரி கீழே ஃபாண்ட்டு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க டன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டன் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் லோகோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல் லோகோவை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு நம்ம சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேனல் நேம், சேனல் லோகோ வந்து வீடியோவை வந்து கன்வெர்ட் ஆகி வரும். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பக்கத்தில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து எதில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். அதாவது நார்மல்லையா, ஹெச்டிலியா, ஃபுல் ஹெச்டிலியா அப்படின்னு காமிக்கும். நமக்கு தேவையானதை வச்சுட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ நம்மளுடைய மொபைல் கேலரியில் இருக்கும். நம்ம மொபைல் கேலரியில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிடைக்கும். அந்த வீடியோவை உங்களோட யூடியூப்பில் நீங்கள் வந்து இன்ட்ரோ வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வளர்ந்து வர யூடியூபர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் வீடியோக்கள் பெற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.